பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிருபையும் இரக்கங்களும் அதிகமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவரை சூழ்ந்து கொள்ளுகிறபடினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி கொரிந்தியருக்கு எழுதப்பட்டதான முதல் நிருபம் முதல் அதிகாரம் 26வது வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. தேவனுடைய அழைப்பை குறித்து பவுலடியார் கொரிந்து சபையாருக்கு விவரித்து சொல்லுகிறத பார்க்க, உங்கள் அழைப்பு மாம்சத்தின்படி ஆனது அல்ல. மாம்சத்தின்படி அழைத்தால் ஞானிகளை அழைப்பார்கள், பிரபுக்களை அழைப்பார்கள், வல்லவர்களை அழைப்பார்கள். ஆனால் அப்படி அல்ல. உங்கள் சபையில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அழைப்பை நீங்கள் பாருங்கள். நீங்கள் கர்த்தராலே அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. தேவன் நம்மை அழைத்த அழைப்பு அவருடைய முன்னறிவின்படி அழைக்கிறார், அவருடைய முன் குறித்தலின்படி அழைக்கிறார். மாம்சத்தின்படி மாம்சத்தின் மேன்மைகளை வைத்து தேவன் நம்மை அழைக்கிறவர் அல்ல என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நாம் மற்றவர்களை அழைக்கும் போது கூட எப்படி அழைக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக என்று சொல்லுகிறார். அதற்கு காரணமும் சொல்லுகிறார். அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலே உனக்கு பதில் செய்யப்படும். நீ அழைக்கிற இவர்களாலே உனக்கு பதில் செய்ய முடியாது. ஆம், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்போதும் விசேஷமானது என்று படிக்கிறோம். 2 தீமோத்தேயு முதல் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்கிறார். தேவன் தம்முடைய கிருபையின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படியும் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு இந்த உலகத்தோடு முடிந்து போகிற அழைப்பல்ல. இந்த அழைப்பு நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை அழைத்து செல்லுகிற அழைப்பு. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம், அவருக்கு உண்மையாய் நாம் காணப்படுவோம். ஆண்டவர் உங்களை அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமை கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்விதமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாடி வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் கண்பார்த்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், இவர்களை பலப்படுத்தும். குறிப்பாக இந்த நாளும் இவர்கள் வாழ்க்கையிலே நன்மையாய் ஆசீர்வாதமாய் காணப்படட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.